வணக்கம், காஞ்சிகேசன் பேசுகிறேன். எப்படி இருங்க? சும்மா கொஞ்சம் பேசுவோமா? ஓகே. ஒரு சின்ன விஷயம் ஒன்று படிச்சுட்டேன், அதை நம்மகிட்ட ஷேர் பண்ணிக்கலாமே உங்கள்கிட்ட. அதாவது டைட்டில் வந்து உலகத்தின் உண்மையான நகைச்சுவை அப்படின்னு போகிறோம். நம்ம எது வேணாலும் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் தெரியுமா? ட்ரெட்மில்லை நாங்கள் கண்டுபிடிச்சோம். ட்ரெட்மில் வந்து எதுக்குன்னா, நம்ம வந்து ஒரு சாப்பாட்டில் ஒரு சிக்கனமாக இருக்கணும், அதாவது ஸ்ட்ரிக்டாக இருக்கணும், இதை சாப்பிடக்கூடாது அதை சாப்பிடக்கூடாது, உடம்பு நம்ம எக்ஸசைஸ் பண்ணணும். இப்போது வாக்கிங் போகிறதுக்கு இந்த ட்ரெட்மில் யூஸ் பண்ணுறாங்க. இப்போ நீங்கள் டாக்டர்கிட்ட போனாலே அவர் மெடிக்கல் செக்கப் பண்ணும்போது இந்த ட்ரெட்மில்னு ஒன்று இருக்குது. அதுக்கு எப்படியும் ஒரு பீஸ் போட்டு அதில் ஏற வச்சுட்டாரு. அதில் ஒரு மீட்டர் இருக்குது, அது போட்டு விட்டோன்னா கொஞ்சம் மெதுவாக வாக் பண்ணணும், ஸ்பீடாக வாக் பண்ணணும், ரன்னிங்கில் போகும், இன்னும் வேகமாக போகும். நீங்கள் எவ்வளோக்கு அதில் மூச்சு பிடிக்கிறீங்கன்றது கணக்கெடுத்துக்காக அது செய்வாங்க. நம்ம ஹார்ட் பீட் கணக்கெடுப்பாங்க, எல்லாத்துக்கும். அதுக்கு எதுக்கு கண்டுபிடிச்சாங்கன்னா, நம்ம வந்து கொஞ்சம் ஸ்லிம்மாக இருக்கும், அதாவது டயட் கண்ட்ரோல் இருக்கணும் அப்படின்னு. இதை கண்டுபிடிச்சவரை அப்போ அவர் இருக்கணும் இல்லையா? கொஞ்சம் ஒரு அட்லீஸ்ட் ஒரு 60 வயசு வரைக்கும் இருக்கணும் இல்லையா? கண்டுபிடிச்சார், ட்ரெட்மில்லே கண்டுபிடிச்சார். ஆனால் அவருக்கு வந்து 54 வயசில் இறந்துட்டாருங்க. ஏன்? அவரே இதெல்லாம் டெஸ்ட் பண்ணிவிட்டு பார்க்கறதுக்குள்ளே அவர் போயிட்டார் என்னன்னு தெரில. அதே மாதிரி ஜிம்னாஸ்டிக் பயங்கரமாக ஜிம்னாஸ்டிக் பண்ணிட்டா உடம்புல எந்த நோயும் வராதுன்னு சொல்லுவாங்க. ஏன்னா உடம்பு எப்படி வேணால் பெண்ட் அப்படி ஆகலாம் அப்படியே எகிரி குதிப்பாங்க. மெயினாக சைனா ஜப்பான்லலாம் நிறைய. நம்ம இப்போது சில டான்ஸ் மூமெண்ட்டு கூட ஜிம்னாஸ்டிக் மூமெண்ட்டில் தான் வருது. யோகா அது இந்த எக்ஸசைஸ்லாம் ஜிம்னாஸ்டிக்கில் தான் வருது. அவரு அதை கண்டுபிடிச்சவரும் ஒரு 60 வயசு இருந்தால் நம்ம அதை நம்பலாம். ஆனால் அவரும் 57 வயசில் இறந்துட்டாங்க. ஜிம்னாஸ்டிக் பண்ணவர் உடம்பு எப்படி இருக்கும்? ஸ்ப்ரிங்கு மாதிரி இருக்கும். அவரும் 57 போயிட்டார். அதே மாதிரி பாடி பில்டர் உடம்பு கட்டமைப்பாக வச்சுக்கிறார். நம்ம இந்த மிஸ்டர் இந்தியா, மிஸ்டர் மெட்ராஸ், மிஸ்டர் வேர்ல்டுன்னு கூட நிறைய பேர் டைட்டில் வின் பண்ணுவாங்க. அதுக்கான காம்படிஷன் இருக்கும். அதில் எப்படி எங்கெங்கேருந்து வருவாங்க. அதில் சில பேர் செலக்ட் ஆவாங்க, சில பேர் டிஸ்குவாலிட்டி ஆகிடுவாங்க. அது மாதிரிலாம் இருக்குது. அது மாதிரி உடல் கட்டமைப்பு வச்சு இந்த சாம்பியனே ஒரு குறைஞ்சி ஒரு 50 வயசு வரைக்குன்னா இருக்கலாம் இல்லையா? இல்லைங்க, அவரும் 41 வயசுலேயே போயிட்டார். எப்படி 41 வயசில் இறந்துட்டார். ஒருத்தர் மாதிரி கண்டுபிடிச்சி அவர் அதெல்லாம் ட்ரையல் பண்ணுறதுல போயிட்டார் என்னன்னு தெரில. அதே மாதிரி இந்த ஃபுட்பால் பிளேயர் யார்? ஃபுட்பால் பிளேயர்னால் வேர்ல்டு ஃபேமஸ் வந்து மரடோனான்னு பேர் அவருக்கு. அவர்கிட்ட பால் போச்சுன்னா அவர்கிட்ட அதை வாங்கி அவருடைய அதாவது ஆப்போசிட் பார்ட்டியில் கோல் இருக்குது, ரொம்ப கஷ்டம். அந்த பால் அவர்கிட்ட பேசணுவாங்க, காலிலே பேசும். இவர் நல்லா ஐடியாலாம் பண்ணுவார், கிக் ஷாட் பண்ணுவார், ஜம்ப் பண்ணி கூட அடிப்பார். அவருடைய கேம்லாம் நான் பார்த்துருக்கேன். மரடோனான்றது பெரிய வேர்ல்டு ஃபேமஸ். அவ்வளோ ஃபுட்பால் ஆனால் நம்மளுக்கு எல்லா எக்ஸசைஸும் அதில் அடங்கிடும். நம்மளுக்கு பிரெயின், கை கால் மூமெண்ட்டு, நம்ம ஐடியா, கண் பார்வை, காது கேட்குறது எல்லாமே வரும். அவர் வந்து கரெக்டாக 60 வயசில் இறந்துட்டார். ஏன் இருக்கக்கூடாது? இறந்துட்டார். ஆனால் இப்போதான் விஷயம், இந்த கேஎஃப்சி கண்டுபிடிச்சாங்க சிக்கன். கேஎஃப்சி கண்டுபிடிச்சவர் 94 வயசு வரைக்கும், ஆமாம், கேஎஃப்சி கண்டுபிடிச்சி 94 வயசில் தான் இறந்தார். மொத்தமே அவர் கண்டுபிடிச்ச சிக்கன் அவரே சாப்பிட்டாரான்னு தெரியல. நம்மளும் இப்போ கேஎஃப்சி கேரளா இதெல்லாம் வந்து இந்த பிரியாணி அது ஆர்டர் பண்ணி சாப்பிட்றோம். அதை கண்டுபிடிச்சி 94 வயசு வரைக்கும் இருந்தார். அதே மாதிரி நியூட்ரிலா பிராண்ட் கண்டுபிடிப்பாளர், அதான் நியூட்ரிலா பிராண்ட் கண்டுபிடிச்சவங்களாம் 88 வயசு வரைக்கும் இருந்தார். எப்படி இருக்குது பாருங்கள், எல்லாம் ரெடிமேட் ஐட்டம். சிகரெட் பிடிக்கிறது தப்பு, அது வந்து புகையில் டொபாக்கோ ஊன்றாங்க. அது வந்து லிவரை பாதிக்கும், உடம்புக்கு கேடு, பசி எடுக்காது, தூக்கம் வராது அப்படின்றாங்க. ஆனால் அது கண்டுபிடிச்ச எத்தனை வருஷம் இருந்தாருங்களா? 80 கூட பரவாயில்ல, 90 பரவாயில்ல, 100 கூட பரவாயில்ல, 102 வயசு வந்தார். வருஷமே அவர் கண்டுபிடிச்ச சிகரெட் அவரே பிடிச்சாரா என்னன்னு தெரியல. அவர் நல்ல டொபாக்கோவில் பிடிச்சி கொடுத்துட்டு நம்மளுக்கு செகண்ட் குவாலிட்டி கொடுத்தாரா என்னன்னு தெரியல. 102 வயசு வரைக்கும் அவர். அபின், இப்போ வந்து அபின் கேஸ் தான் நிறைய பிடிக்குது. நமக்கு யாருன்னா பிடிக்கல, அபின் கேஸில் புக் பண்ணுறாங்க. அதாவது அபின் தான் பெரிய குற்றமாகிடுது. நீங்கள் இது பிராந்தி கூட வச்சுக்கலாம், பேக்கில் ஒரு சின்ன அபின் பாய்க்குதுன்னா நீங்கள் வந்து ஏதோ பெரிய தவறு பண்ண மாதிரி ஆகிடும். அந்த அபின் கண்டுபிடிச்சது எத்தனை வருஷம் இருந்தது தெரியுங்களா? அபின் கண்டுபிடிச்சது அதனுடைய போதை இதையும் அவர் பார்த்துருப்பார். அவர் 100 வயசு இருந்தால் 100 வயசு வரைக்கும் இருந்தால் கூட பரவாயில்லைங்க, 105 இருந்தால் கூட பரவாயில்ல, 110 இருந்தால் கூட பரவாயில்லைங்க, 115 இருந்தால் கூட பரவாயில்லைங்க, 116 வயசில் தான் இறந்தார்.
அப்படின்னு கண்டுபிடிச்சது. அப்போ நம்மளை மட்டும் ஏன் அப்படின்னு சாப்பிடக்கூடாது அப்படின்னு கேட்குறீங்க. நம்ம இருக்க முடியாது சாப்பிட்டேன்னா, அதான் விஷயம். அவங்களாம் இருந்தாங்கன்னா அது பை லக் அப்படின்னு வச்சுக்கலாம். அதே மாதிரி இன்னொன்று மெயினாக வருது, டாஸ்மாக் பிராண்டை கண்டுபிடிச்சவர் எத்தனை வயசில் இருந்தால் தெரியுங்களா? என்ஸ்நாயின் உலக புகழ்பெற்ற பிராந்தி என்சாயின் பேரம், அந்த மாதிரி பிராந்தி பேரில் தெரியல, என்சாயின்றாங்க. என்ஸ்நாயின், எஸ், உலக புகழ்பெற்ற பிராண்டை கண்டுபிடித்தவர் 98 வயசில் தான் இறந்தாருங்க. எப்படி இருக்குது பார்த்தீங்களா? அதாவது நல்லது செஞ்செல்லாம் சீக்கிரம் போயிட்டாங்க. விதமாக அபீனு, சிகரெட்டு, பிராந்தி கண்டுபிடிச்சலாம் செஞ்சுரி அடிக்கிறாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது நம்மளுக்கு ஒரு கடுப்பாக இருக்குது. அதே மாதிரி இந்த மசாலா எம்டிஎஸ், அதான் இந்த கரம் மசாலா அந்த மசாலான்னு என்னென்னமோ சொல்கிறேன் பாருங்கள். அதை மாதிரி மசாலா ஐட்டம் போட்டாலே நம்ம டயட்டுக்கு கேடுன்னு சொல்கிறோம், நம்மளுக்கு உடம்புக்கு ஒத்துக்காதுன்னு சொல்கிறாங்க. அந்த மசாலா எம்டிஎஸ் மசாலா கண்டுபிடிச்சாரு 97 வயசு வரைக்கும் இருந்தாங்க. நிறைய சாப்பிட்டு போகிறோம். ஆமாம், ஏன்னா அவருக்கு தெரியும் எது எது போட்டால் நம்ம உயிர் வாழான்னு சொல்லுவோம் என்னன்னு தெரியல. அதே மாதிரி உடற்பயிற்சி நீட்டிக்கும் என்ற முடிவுக்கு இந்த மருத்துவத்தில் எப்படி பிறகு அப்புறம் இவ்வளோ, அதாவது கெட்டதை கண்டுபிடிச்சலாம் ரொம்ப நாள் இருந்துக்கிறாங்க, நல்லது கண்டுபிடிச்சோன்னா 60-62 போயிட்டாங்க. அப்புறம் எப்படி உடற்பயிற்சி ஆயிலை நீடிக்கும் இந்த டாக்டர் சொல்கிறாங்கன்னு தெரியல. கொஞ்சம் வினோதமாக தான் இருக்குதுல்ல, பார்க்கணும். அப்புறம் அதுக்கு எக்ஸாம்பிள் பாருங்கண்ணா, முயல் ரேபிட் பார்த்துருக்கீங்களா? அது எப்போவுமே வேகமாக தான் ஓடும். ஒரு இடத்துல சைலண்ட்டாக ஓடாது, வேகமாக ஓடும். ஆனால் அதனுடைய ஆயுசு காலம் எவ்வளோ தெரியுங்களா? 2 வருஷங்க. அவ்வளோ வேகமாக வர்றது 2 வருஷம். முயலுக்கும் இன்னொன்று தான் போட்டி வைப்போம், யார்? ஆமைன்னுவோம். ஆமை நீங்கள் எவ்வளோ தான் விரட்டினாலும் அது ஸ்பீடில் தான் போகணும், இன்னும் வேணால் பண்ணிக்கிட போட அப்படின்னு. ஆனால் அந்த ஆமை வாழற வயசு என்ன தெரியுங்களா? ஒரே நிமிஷம். ஆமை 40 வருஷம், 400 வருஷம் உயிர் வாழ்க்கை. அதாவது உடற்பயிற்சி செய்யாத ஆமை 400 வருஷங்குது. ஓடி ஆடி விளையாடுற முயல் 2 வருஷத்தில் ஓடி போகுது. அதனால் கொஞ்சமாக ஓய்வு எடுங்க, அமைதியாக இருங்க, மைண்டை ரிலாக்ஸ் பண்ணுங்கன்றான். அதான் அமைதி. கொஞ்சமாக ஓய்வு எடுங்கன்னா ரெஸ்ட் எப்போ கிடைக்குதோ அப்பப்போ எடுத்துக்கலாம், தப்பு கிடையாது. இப்போ வெயிலில் நல்ல வெயில், வெளியே போகக்கூடாது, ரிஸ்கெட்லாம் போகக்கூடாது. அந்த நேரத்தில் கொஞ்சம் ஒதுங்கி இருக்கிறது நல்லது. அமைதியாக இருங்க, குளிர்ச்சியாக இருங்க, ரொம்ப ஹீட்டில் இருக்காதிங்க. குளிர்ச்சியாங்க, அது ஏசி போட்டுருக்குன்னு சொல்லலை, ஏசி உங்களுக்கு போய் ஹீட்டு தான். கொஞ்சம் நல்ல காற்றோட்டமாக இருந்தால் நல்லது. பிடிச்ச உணவை சாப்பிடுங்க. மற்றவன் பிரியாணி சாப்பிட்றா நீங்கள் சாப்பிடாதீங்க, உங்களுக்கு அதுக்கு டைஜஷன் ஆகாது. உங்களுக்கு தயிர் சாதம் என்ன பண்ணால் அதையே சாப்பிட்டு நிம்மதியாக இருங்க. நிறைய தண்ணி குடிங்க, தண்ணி தாங்க மெயின். தண்ணி குடிச்சிங்கன்னா உங்களுக்கு எந்த வியாதியுமே வராது. ஏன்னா தண்ணி குடிக்க அது ரொம்ப நல்லது. நல்ல தண்ணி நான் சொல்கிறது கவர்மெண்ட் தண்ணியில், நம்ம ட்ரிங்கிங் வாட்டர், நாட்டிய கடை வாட்டர், ஓகேவா? அதே மாதிரி நம்மளுக்கு பிடிச்ச பாடல், எந்த பாட்டு வேணாலும் கேளுங்க. இந்த பாட்டு கேட்டால் அவன் தப்பாக நினைப்பானா, இவன் தப்பாக நினைப்பாலும் கிடையாது. உங்களுக்கு குத்து பாட்டு பிடிக்குதா, கேட்டு விடுங்க. நம்ம மைண்டுக்கு தான் நம்மளுக்கு வேணும். சாமி பாட்டு கேட்குதா, பேசுங்க, கேளுங்க. எனக்குலாம் எப்படின்னா, வீட்டிலலாம் சாமி பாட்டு வைக்க மாட்டேன். ஆனால் கோயிலில் எங்கன்னா கேட்டால் அந்த தூரத்துலேருந்து வர சவுண்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும். காமாட்சி கோயில் போனால் அங்கே கிட்டத்தட்ட 1 மணி நேரம் அப்படியே உக்காந்துட்டா அங்கே நாதஸ்வரம் மியூசிக்லாம் போடுவாங்க. அந்த அது அப்படியே அந்த காற்றுக்கு எதுக்கும் அழகாக வரும். அது ரொம்ப எனக்கு என்ஜாய் பண்ணுவேன். அதே மாதிரி மியூசிக் கேளுங்க. அதே மாதிரி முடிந்த வரை பிறருக்கு உதவுங்கள். அதுக்குன்னு இருக்கிறதெல்லாம் கொடுக்க சொல்ல, முடிஞ்ச வரை சும்மா உங்கள் பாக்கெட்டில் ஒரு 5 ரூபா தான் கொடுங்க. நாளைக்கு கொடுக்கலாம் யோசிக்காதீங்க. யோசிச்சிங்கன்னா அந்த சான்ஸ் அப்போயே போயிடும். இன்றைக்கி தரணும்னு முடிவு பண்ணிங்கன்னா அப்போயே கொடுத்துருங்க. இன்றைக்கி 2 பேர் சாப்பாடு வாங்கி கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களா? இங்கே வாப்பா, இந்த 50 ரூபா இல்லை 100 ரூபா இருந்தால் போய் 2 பேர் சாப்பிடுங்க. இல்லாட்டி சாப்பாடே வாங்கி கொடுக்கும்போது அவங்களையும் கொஞ்சம் பாருங்கள். அவங்க உண்மையிலேயே சாப்பாட்டுக்கு தான் கஷ்டப்படுறாங்கன்றதே நம்ம பார்க்கும்போது தெரிஞ்சிடும், ஓகேவா? அவங்க அதை வேறு என்ன தவறாக யூஸ் பண்ணக்கூடாது, அதுக்கு சொல்ல வேணேன். ஏன்னா இது 5ஓட 1 6 நான் வச்சுன்னு மொத்தமாக போயிட்டு கடைக்கு போடுவாங்க. அதையும் பார்க்கணும். யாராக இருந்தாலும் ஹெல்ப் பண்ணணும்னு மைண்ட் வந்துச்சுன்னா யாருக்கு வேணாலும் உடனே செய்யுங்க. அதான் உங்கள் வாழ்க்கையை முழுசாக அனுபவிங்க. அதான் நம்ம இது செய்யாமல் விட்டோமே, அது பண்ணாமல் விட்டோங்கிறது. என்னென்ன பண்ணணும்னு ஆசை எல்லாத்தையும் என்ஜாய் பண்ணுறதுல இதிலிருந்து என்ன தெரியுதுன்னா, இவற்றை கண்டுபிடித்த எவனும் அவற்றை பயன்படுத்துவதில்லைன்னு நினைக்கிறேன். புரியுதுங்களா? அதாவது இதிலிருந்து என்ன தெரியுது என்றால், இவற்றை கண்டுபிடித்த எவனும் அவற்றை பயன்படுத்தலை என்பது தான் தெரியுது.
இந்த சிகரெட் பிடிச்சதுன்னு சொன்னாங்க அப்படின்னு அதை யூஸ் பண்ணிமா ஒன்லி இப்போ டேஸ்டிங் கொடுத்து எலிக்கு வச்சுருப்பாங்க, அது பிழைச்சிருக்கான்னு அதுக்கு ஏதோ ஒன்று ஆட்டோன்னு விட்றாங்க. பிராந்தி அதுக்காக நான் எதுவும் இந்த வீடியோ பார்த்து இவர் 92 வயசு வரைக்கும் இருந்தால் தான் சொன்னாங்க, 102 இருந்த வரைக்கும் போய் தண்ணி அடிக்க தப்பு. அது இருந்தாலும் இது ஒரு விந்தையான நியூஸாக இருக்குது தான். நல்லதை கண்டுபிடிச்சவங்களாம் சீக்கிரம் போயிட்டாங்க, கெட்டதை கண்டுபிடிச்சவங்க ஆரோக்கியமாக இருந்திருக்காங்க. எல்லாம் செஞ்சுரிக்கிட்ட வந்துட்டாங்க. 92 லாஸ்ட் வயசுன்னு, 118 அது ஃபஸ்ட் வயசுன்னு வச்சுக்கலாமே அப்படின்னு. அதான் விஷயம். ஜாலியாக எடுத்துங்க. லைஃப் ரொம்ப ஸ்வீட்டுங்க. அதாவது ஈஸியாக எடுத்துங்க. எந்த வித டென்ஷன் படாமல், மனக்குழப்பங்கள், நம்ம ஒருத்தரை பிடிக்கலையா ஒதுங்கிடுங்க. அதான் விஷயம். அவன்கிட்ட போயிட்டு வீணாக சண்டை போடுறது, அவனை பார்த்து மூஞ்சி திருப்பி நம்மளுக்கு வேண்டாம். பிடிக்கலையா ரைட், நேருக்கு பார்த்துட்டா ஒரு ஸ்மைல் அடிச்சுட்டு போயிட்டே இருங்க. அவன் எது வேணால் அவனுடைய குறைகளை திருத்தின்னு நம்மகிட்ட வரான். அதுக்குன்னு திருத்திட்டு வந்தானே ரொம்ப குறையாது. ஓகேவா? சும்மா ஜாலியாக இருக்குமா லைஃப்பை. மீண்டும் சொல்லி லைஃப் ஸ்வீட். ஓகே, பார்ப்போம். மீண்டும் சந்திப்போம் இன்னொரு இடத்துல. சஸ்பென்ஸ் போட்டே போகிறேன்ல, ஆமாம் அப்படி தான் போடுவேன். ஓகே, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.